எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. அப்பாவின் ஆட்சி எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்பாவின் ஆட்சியை பற்றி தவறா சொல்வதற்கு ஏதாவது இருக்கா? யார் சாமி நீங்கெல்லாம்? எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கெல்லாம் யாரு பிஆர் பண்றது? உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது யாரு? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 10 நாள்ல, வெறும் 10 நாள்ல உங்க ஆட்சியில கண்ணுக்கு தெரிந்த குற்றங்களை பத்தி நான் சொல்லவா? முதல் குற்றம், கோவை விமான நிலையம் பக்கத்துல முதுகலை படிப்பு படிச்ச பெண்ணை 3 அயோக்கிய நாய்ங்க சீரழிச்சானுங்க. ரெண்டாவது, அதே கோவையில ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் சீரழிச்சானுங்க. மூணாவது, ராஜபாளையம் பக்கத்துல இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான நாச்சடை தவிர்த்தரளிய சுவாமி கோயில்ல 2 பேத்த மனசாட்சியே இல்லாம வெட்டி கொன்னு போட்டுட்டு அங்க இருக்க நகைகளையும் பணத்தையும் திருடிட்டு போயிருக்கானுங்க. நான்காவது, திருச்சியில பட்ட பகல் 8:15 மணிக்கு காவல் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே பூந்து ஒரு சின்ன பையனை வெட்டி எரிஞ்சிட்டு போயிருக்கானுங்க. ஐந்தாவது, விழுப்புரம்ல ஒரு காவலர் 17 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். ஆறாவது, சென்னை அடையாறுல தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க பணியில ஈடுபட்டு இருந்த பொழுது அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கு ஒரு நாய். அந்த அம்மா விளக்க மாத்தி எடுத்து 4 சாத்து சாத்தவும் புடனில மண்ணு ஓட்டுற அளவுக்கு தலை தெரிச்சு ஓடி இருக்கு அந்த நாய். மேலே சொன்ன குற்றங்கள் எல்லாமே வெறும் 10 நாளைக்கான டேட்டா மட்டும்தான். இன்னும் எத்தனை குற்றங்கள் பயத்தினாலையும் சமரசத்தினாலையும் மேல்மட்ட அரசியல்வாதிகளின் அழுத்தத்தினாலையும் வெளிவராமல் இருக்கும் தெரியுமா? நான் பழைய வீடியோ ஒன்றில் சொல்லியிருந்தேன், அப்பாவின் அரசு காவல்துறையை ஒழுங்கா வேலை செய்ய விடுவதில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் காலகட்டத்திலும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் காலத்திலும் சரி, காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ஒழுங்க மிக சிறப்பாக செயல்பட்டதா இல்லையா? அம்மாவரோட ஆட்சியில லா அண்ட் ஆர்டர் டோட்டல் ஃபெயிலியர் அண்ட் டோட்டல் டிசாஸ்டர். நன்றி, வணக்கம்.